கர்த்தாவே, எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வளர்ந்து எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக எங்களை ரட்சிப்பதற்காக நீங்கள் பாரமான சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி பல கொடுமைகளுக்கு உட்பட்டு முள்முடி சூட்டி உங்களை காவலர்கள் எவ்வளோ வேதனைகளை ஏற்படுத்தி உங்களை அநியாயமாக கொலை செய்தார்கள் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, மீது உயிர் போகும்பொழுது கூட பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அந்த இரக்க குணத்தோடு சொன்னீர்கள் ராஜா. உங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் இல்லை, எந்த எண்ணமும் கெட்ட எண்ணங்களும் இல்லை. இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று உணர்த்தீர்கள் ராஜா. 3ஆம் நாளில் நீங்கள் உயிர்த்தெழுந்தது பல அற்புதங்களை செய்தீர்கள் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, மீ ஒருவரே தூயவர், மீ ஒருவரே உன்னதர், மீ ஒருவரே பரிசுத்தர், தேவாதி தேவனப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவன், இனி நாங்கள் எப்பொழுதும் ஒரு நிமிடம் கூட எதையும் எந்த பாவக்கரைகளையும் வைத்து கொள்ளாமல் எங்களை காப்பாற்றும் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, இவ்வுலகில் நிறைய சண்டை சச்சரவுகள் பொறாமை எல்லாமே இருக்குது ராஜா. போர் நடக்கிறது ராஜா. இதையெல்லாம் அகற்றிவிட்டு மீ சொல்லி வைத்தது போல நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன், நீங்கள் சமாதானத்தோடு இருப்பதாக என்று சொன்னீர்கள் ராஜா. அதே மாதிரி நாங்கள் அனைவரும் சமாதானத்தோடு இப்பூமியில் வாழ ஆசீர்வதியும் ராஜா. எந்த கஷ்ட நிலையும் இல்லாமல், எந்த தடுமாற்றமும் இல்லாமல், எந்த அவல நிலையும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றும் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, நீங்கள் சிந்தின ரத்தம் மிக அளவில் பெரிய சாதனை ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, அந்த இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்கள் மீது பூசும் ராஜா. அந்த இரத்தம்தான் எங்கள் வாழ்நாளில் ஜெயமாக்கும் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டு தன் வாழ்நாளில் போனால் அவர் எந்த பாவமும் செய்ய மாட்டேங்கிறார் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, இப்பூவுலகில் ஒவ்வொருத்தரும் சமானத்தோடும் பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு இருக்க செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொடுப்பதற்காக கொடான கொடி நன்றி, கொடான கொடி நமஸ்காரம் ராஜா. அன்புள்ள தேவனே, உம்மை ஆராய்த்து நன்றியை தோத்தம் செய்கிற ராஜா. ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்படும் துன்பங்களை நீங்கள் மாற்றி அமைக்கணும் ராஜா. எல்லாருக்கும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் எனக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, உம்மை ஆராதித்து நன்றி அதை தோத்த செய்கிற ராஜா. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமை மிக்கவர் ராஜா. அவ்வளோ நாங்கள் ஒரு சிறிய காயம் கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பின் அளவு ஒரு ரத்தம் வந்ததுன்னா கூட எங்களால் தாங்க முடியல ராஜா. நீங்கள் உடம்பு முழுக்க வேதனைகளோடு முள்ளு சூட்டி ஆணைகளை கையிலும் காலையில் அடித்து விழாவில் அம்புகளை ஏவி, ஆண்டவரே, கர்த்தாவே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராஜா, உம்மை பார்க்கும்போது ராஜா கண்ணீர் வருகிறது ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர், உன்னதர், பரிசுத்தர், தேவாதி நெஞ்சர் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய இந்த இரத்த காயங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் மனம் திருந்தி உலகில் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு எந்த சஞ்சர சர்ச்சல் இல்லாமல் பொறாமை பொச்சரவு இல்லாமல் இருக்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, நீ சிந்திய ரத்தம் வீண் போகக்கூடாது ராஜா. எல்லோரும் ஒருத்தர் சமானத்தோடு இருக்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, உம்மை நம்பினாரே மீறி கைவிட்டதில்லை ராஜா, ஒரு போதும் இல்லை ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, நாங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் அங்கு வந்து நிற்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. கோணனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே உம்மை துதித்து வெளிவந்தது போல நாங்களும் அதை துதித்து வெளியே வருவோம் என்ற நம்பிக்கையோடு உம்மை ஆராய்த்து நன்றி தோத்தம் செய்கிற ராஜா. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.